ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் இருந்து அதிமுக முன்னாள் நிர்வாகி செந்தில் முருகன் விலகியுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் மக்பூல் அகமது வழங்க கேட்கலாம். மக்பூல் அகமது, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏவாக இருந்த EVKS இளங்கோவன் கடந்த டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். இதனை அடுத்து அந்த தொகுதியானது காலியாக அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து தேர்தலுக்கான அந்த பணிகள் எல்லாம் தீவிரமாக நடந்து வரக்கூடிய இந்த நிலையில இத்தொகுதியில் போட்டியிடுவதற்காக 58 வேட்பாளர்கள் 65 வேட்புமனுகள் தாக்கல் செய்திருந்தனர். நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா வேட்புமனு பரிசீலனை முடிவில் திமுக வேட்பாளர் VC சந்திரகுமார், நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி உட்பட 55 வேட்புமனுக்கள் பரிசீலனையெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தற்போது அந்த பணிகள்லாம் நடந்து வரக்கூடிய இந்த நேரத்தில் ஈரோட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேட்பாளர் அதாவது செந்தில்குமார் திமுக EPS அணியிலிருந்து சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்த அதிமுக பிரமுகராக இருந்த செந்தில்குமார் தனது வேட்புமனுவை தற்போது வாபஸ் பெற்றுள்ளார். அந்த நேரடி காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஈரோடு தொகுதியில் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்துள்ள அதிமுக அவருடைய பிரமுகராக இருந்தவர் நீக்கப்பட்டுள்ள நிலையில இப்போ அந்த வேட்புமனுவை தாக்கல் வாபஸ் பெற்றுள்ளார். இது குறித்து அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, தந்தை பெரியாரின் வீட்டின் அருகே வசித்து வருகிறேன். பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தொடர்ந்து அவதூறாக பேசி வருகிறார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு எதிராக போட்டியிடலாம் என வேட்புமனு தாக்கல் செய்தேன். பெரியாரின் கொள்கைகளை பின்பற்றும் திமுக வேட்பாளர் ஆதரவு பலமாக உள்ளது. நான் இந்த போட்டியில் இருந்து விலகிக் கொள்கிறேன் எனவும் அவர் தெரிவித்திருக்கார். ராம்குமார். மக்பூல் அகமது, தகவலுக்கு நன்றி.